கோடங்கி அப்ரஹாம் சார், நீங்கள் நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 5 மாநிலங்களுக்கு தேர்தல் 2026 வரப்போகிறது. முதல்ல தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிஜேபியினுடைய தலைமை கூட்டணியை உறுதி செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த ஸ்டேட்டு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இங்கே ஒரு வலுவான கூட்டணி அமைத்து என்டிஏவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிசமான தொகுதிகளை அதிமுகவிட்டிருந்து வாங்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து 2 பேர் பிச்சுக்கிட்டு போகிறாங்க. புதிய தமிழகம் இப்போ இருக்கான்னு கூட நமக்கு தெரியல. அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிறதை அமித்ஷா வலியுறுத்தி சென்று விட்டார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாங்கள் தான் இங்கே முடிவெடுப்போம் அப்படிங்கிறத, இங்கே நாங்கள் தான் எல்லாம் அப்படிங்கிறதையும் எடப்பாடி பழனிசாமியும் திரும்ப திரும்ப சொல்லி சென்று விட்டார். அவர் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிறதை திரு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறாரு. கரெக்டுங்களா நான் சொல்கிறது? நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை. ஓகே, இவரை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வோம், இபிஎஸ்ஸை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்ட்டு ஏப்ரல் 12 வெளியேறுவதற்கு நான் ஒன்றும் அவ்வளோ பக்குவம் இல்லாத ஆள் கிடையாது. நாங்கள் காத்து கொண்டு இருந்தோம் இவ்வளவு நாளாக. ஏதாவது வேறு ஏதாவது சேஞ்சு டெல்லி பண்ணுன்ட்டு, ஆனால் எதுவும் பண்ணலை. அதனால் நாங்கள் வெளியே வந்துட்டோம். இதுக்கு காரணம் நயினார் நாகேந்திரன் தான் சொல்கிறாரு. இது ஏதோ ரொம்ப ஸ்ட்ரக்சர்டு ஒரு பிளான் மாதிரி தெரியுது. இது எப்படி தெரியுது உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா, முதல்ல ரொம்ப தெளிவாக தமிழ்நாட்டு அரசியலை பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட கட்சியுடைய ஆதிக்கம் தான் கடந்த 60 ஆண்டு காலம், அதை மறுக்க முடியாது. அந்த வகையில் பார்க்க போனீங்கன்னா, ஒரு பக்கம் திமுகவும் இன்னொரு பக்கம் அதிமுக மட்டும்தான் இங்கே டிசைடிங் அத்தாரிட்டியாக மக்கள்கிட்ட இருக்காங்க. சரி, தேசிய கட்சிகள் நீங்கள் நாங்கள் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் கூட மற்ற மாநிலங்களில் கிடைக்கிற வரவேற்பை விட தமிழ்நாட்டு அரசியல் கள நிலவரம் திராவிட கட்சியோடு இணைந்தால் மட்டுமே உங்களுக்கான வரவேற்பு இருக்கும். அது யாராக இருந்தாலும், அது காங்கிரஸாக இருந்தாலும், அது பிஜேபியாக இருந்தாலும், அதான் நிலைப்பாடு. இன்னைக்கு மிக பிரதானமான கட்சியாக என்டிஏவோடு இங்கே சேர்ந்திருக்கிற கட்சி அதிமுக. இடையில அண்ணாமலையோட பிரச்சனை ஏற்பட்டதுனால கடந்த தேர்தலில் அவங்க பிரிஞ்சு நின்னாங்க. பிரிஞ்சு நின்னதுக்கு காரணம் யாருன்றது அது ஒரு தனி ட்ராக்ல ஓடிக்கிட்டு இருந்தாலும், இன்னைக்கு அந்த பிரிவுக்கு காரணமானவர்கள் இன்னைக்கு இல்லை, வெளியில் போயிட்டார். அண்ணாமலை இல்லை, அவர் கட்சியிலேருந்து தனியாக இருக்கார், பதவி எதுவும் கிடையாது அவருக்கு. ஸோ இங்கே அடுத்த இடத்துல நயினார் இருக்கார். நயினார் என்ன முடிவு எடுக்கிறார் அப்படின்றது இங்கே யாரும் பார்க்க மாட்டாங்க. தேசிய கட்சிகளில் நயினார் முடிவு முக்கியம் இல்லை, தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இங்கே பிரதானமான கட்சியாக இருக்கிற அதிமுக சரி, அதாவது அதை ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காமல் போனாலும் இன்னைக்கு அதிமுகங்கிற இரட்டை இலை சின்னம் இருக்கிற அந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளர் எடப்பாடி. நமக்கு மாற்று கருத்து நிறைய இருந்தால் கூட இன்னைக்கு அவர் தான் அதிமுகவுடைய தலைமையில் முக்கியமான இடத்தில் இருக்கிறார். அவரை தான் நீங்கள் முன்மொழியணும் அப்படின்னா, சார் தீர்மானிக்கிறத ரெட்டலை தான் சரிங்க. ஓகே, இரட்டை இலை யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் தீர்மானிப்பாங்க தமிழ்நாட்டில். வேற யாரும் நாங்கள் அது எடுத்துக்க மாட்டோம், ஏற்றுக்க மாட்டோம், தாராளமாக அவங்களுடைய முடிவுகளுக்கு வெளியில் போகலாம். ஆனால் இங்கே மக்கள் கண்ணை மூடிக்கிட்டு 2 சின்னங்களுக்கு வாக்களித்து கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சுட்டே இருக்காங்க. ஒன்று உதயசூரியன், ஒன்று ரெட்டலை, மறுக்கவே முடியாது யாராலையும். அப்போ இப்போ எடப்பாடி கிட்ட தானே இருக்குது. அப்போ அவர் தான் டிசைட். கடந்த தேர்தலின் போது அவங்க எவ்வளோ அழகாக அந்த இடத்துல அது கடந்த சட்டமன்ற தேர்தலில் இதே மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடந்துருந்த காலகட்டத்தில் கூட ஓபிஎஸ் ஒத்துக்கிட்டு போறேன்ற சொன்ன ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கூட பிஜேபி என்ன தொகுதி கேட்டாலும் கொடுத்துடலான்ற நிலைப்பாடில் தான் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் இருந்தார். ஆனால் இல்லை உங்களுக்கு அவ்வளோலாம் தரவே முடியாது, உங்களுக்கான செல்வாக்கு இவ்வளோதான், இதுதான் கொடுக்க முடியும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல பேசி அவர்களுக்கான தொகுதி இவ்வளோதான், பிஜேபிக்கு இதுதான் ஒதுக்க முடியும்னு சரியாக இவங்களுடைய கெப்பாசிட்டி தெரிஞ்சுக்கிட்டு பேசினவர் எடப்பாடி. இதெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ளாமலாம் அவங்களை தூக்கி எறிஞ்சிட முடியாது. ஆனாலும் அவர் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிற செயல்பாடுகளில் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. இப்போ அவர் செங்கோட்டையனை நீக்கி இருக்கிற விஷயமா இருக்கட்டும், முன்னாடி பல்வேறு விஷயங்கள் எடுத்த நிலைப்பாடாக இருக்கட்டும், ஒன்றிணைகிறோம் அப்படின்னு ஒரு பேச்சு வந்தாலே கலக குரலா பார்க்குறாரு. அது ஏன் அப்படின்னு மட்டும் எனக்கு புரியவே இல்லை. இன்னொரு விஷயம், அம்மையார் ஜெயலலிதா காலகட்டத்தில் ஜானகி அம்மையாருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் பிரச்சனை இருந்த அந்த பீரியட்ல, எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி கூட மிக கடுமையாக வசைப்பாடிய எத்தனையோ பேரை மீண்டும் கட்சியில் சேர்த்து அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து அரியணையில் உட்கார வச்சு அழகு பார்த்தவர் தான் ஜெயலலிதா. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஆளுமை திறன் ஏன்னா அப்ப இவருக்கு ஆளுமை திறன் இல்லையான்னு கேட்கக்கூடாது. அந்த அம்மாவுக்கு என்ன இருந்தது அப்படின்னா, பொதுச் செயலாளராக என் பதவிக்கு எந்த பிரச்சனையும் வராது, யாராலும் நான் தான் இங்க இரண்டாம் கட்ட தலைவர், எல்லாருக்கும் உரிய மரியாதை வழங்கப்படும். ஏன்னா இதுவரைக்கும் ஏற்ற முடியாத வார்த்தைகள்லாம் வசைப்பாடினார் காளிமுத்து அவர்கள்.
அவரையே மறுபடியும் சபாநாயகரா எல்லாரும் வணங்குகிற போஸ்ட்ல உட்கார வச்சாங்க. இதெல்லாம் வரலாறு, மறுக்க முடியாது. அப்படி இருந்தும் கூட அந்த அம்மா வந்து என் பதவிக்கு யாரும் இவர்கள் போட்டி வராது அப்படின்னு ஜெயலலிதா நினைத்தது காரணம் என்னன்னா ஆளுமை திறன். இப்ப எடப்பாடி ஏன் பயப்படுறாரு? நிச்சயமா பயம்தான் இது. நீங்க சொல்ற யாரா இருந்தாலும் இவர்கள் பின்னாடி போனவங்க, கட்சி இன்னொரு கட்சி ஆரம்பிச்ச டிடிவி தினகரன், இல்ல ஓபிஎஸ் இருக்கட்டும், சசிகலா அவர்களா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு செங்கோட்டையன் ஒரு குரல் எழுப்பியிருக்காரு இல்லையா, எல்லாரையும் இவர் வந்து எப்படி பார்க்கிறாருன்னா, இவங்க எல்லாம் உள்ள இருந்தா என்னுடைய பதவிக்கு எங்கே சிக்கல் வருமோ, ஏன்னா இங்க முழுமையாக அதிமுக எடப்பாடி கட்டுப்பாட்டில் இருக்கான்றது ஒரு கேள்வி நிச்சயமாக எல்லார் மத்தியிலும் இருக்கிறது. தேசியத்துல அவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க. டெல்லியில முடிவு எடுக்க வேண்டிய வேலை என்ன சார் இருக்கு? மாநிலத்தில் முடிவு எடுக்கணும் சார். இங்க மாநில மக்கள் தான் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் கண்ட கனவும் அம்மையார் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் சொன்னாங்க ஒரு வார்த்தை. நான் அன்றைக்கு செய்தியாளராக அதே செய்தியாளர் மாடத்தில் உட்காந்து கேட்டது, நான் இல்லாமல் போனாலும் 100 ஆண்டு காலம் அதிமுக வாழணும். நாங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப எதை நோக்கி நகருது அதிமுக? சிதறுண்டு தனித்தனியா இருக்கு சார். அப்ப இங்க பலம் எங்க, பலவீனம் என்னன்றது அவங்க புரிஞ்சுக்கணும். இது யாரும் டெல்லியில இருந்து ஆலோசனை கொடுக்க மாட்டாங்க. மக்களுடைய, அதாவது அதிமுக தொண்டருடைய, அடிமட்ட தொண்டருடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா அதிமுக என்பது அரியணையில உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா அதை செய்யவே இல்லையே. அதுதான் எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் ஆதங்கமே. எப்ப செய்வாங்க? அதற்கான சாத்தியம் இருக்கா? அதற்கான ஏதாவது முன்னெடுப்பு பண்றாங்களா? ஆனா தனித்துவம் எனக்கு மட்டும்தான், நான் என்கிற இடத்துல எப்போ ஒருத்தர் வந்து நிக்கிறாரோ அங்கதான் சிக்கலே வரும். 2021 தேர்தலுங்க, 2016க்கு பிறகு நீங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மாறுகிறது. மேடம் ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி அப்படின்ட்டு இருந்த அந்த இருபெரும் தலைவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஒரு 2 பேர் புதிய முகங்களாக முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இங்கே களம் காண்கிறார்கள். ஒருத்தர் ஸ்டாலின், ஒருத்தர் திரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி ஃபுல்லாக தோத்துட்டாரா அப்படின்னா கிடையாது. அவர் கூட்டணியோடு சேர்த்து ஒரு 70 சீட்டுக்கு மேலே அவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சரியா? தன்னை சட்டமன்ற தேர்தலில் நிரூபித்து தான் இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இந்த 2026இல் இவர் சிஎம் கேண்டிடேட்டுக்கு இவர் பொருத்தமான நபர் இல்லை. இவர் பொறுப்பேற்ற பிறகு தொடர்ச்சியாக இவர் தோல்விகளையே சந்தித்து வருகிறார் அப்படின்ட்டு ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை உருவாக்கி அவரை பலவீனமாக காட்டுவதற்கான முயற்சிகள் இந்த எலெக்ஷனை நோக்கி எடுக்கப்படுதா சார்? இல்ல, நிச்சயமாக அது வந்து பலவீனப்படுத்துகிறாங்கல்ல, ஆட்டோமேட்டிக்கா பலவீனமான நிலைமைக்கு போயிருச்சு. என்ன காரணம்னா, நீங்க சொல்ற 21 தேர்தலில் இங்க வெளியில போன பல பேர் உள்ள இருந்தாங்க. ஓகே, ஓபிஎஸ் உட்பட சொல்றேன் நான். அப்ப அவர்களுக்கான அந்த வாக்கு வங்கி எல்லாமே இரட்டலை தான் வந்துச்சு. அந்த அடிப்படையில் தான் நீங்க சொல்ற அந்த 70, 66, 70 இடங்களை அவர் பெறுவதற்கான காரணம் எல்லாருடைய பலமும் தான். அந்த பலம் இன்றைக்கு குறைந்திருக்கிறது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்திற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த பலத்தை மீண்டும் அவர்கள் திரும்ப பெறணும்னா இந்த பிரிந்து போனவர்களுடைய, இப்ப இவங்க எல்லாம் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாம் வந்து அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, கட்சியை வந்து 2ஆ உடைச்சிட்டாங்க. அப்படி இது எதுவுமே ஒரு பக்கம் இருந்தாலும் சார், தீர்மானிக்கிற, மீண்டும் முதல்ல சொன்னதே சொல்றேன், தீர்மானிக்கிறது தமிழ்நாட்டில் அதிமுக என்கிற அந்த இரட்டை இலை சின்னம் வைத்திருக்கிறவர்கள் தீர்மானிக்கணும். நீங்க டெல்லியில உட்கார்ந்துகிட்டு தீர்மானிச்சீங்கன்னா அதிமுக எதுக்கு இணைச்சிருங்க, ஏன் வைக்கிறீங்க? தேவையில்லையே. அப்ப அவர்கள் கண்ட கனவு, எம்ஜிஆர் கண்ட கனவு என்ன ஆச்சு? கனவா தான் போச்சு. அது அம்மையார் ஜெயலலிதா சொன்ன வார்த்தை வீணா தானே போச்சு. இப்ப இதற்கு யார் பதில் சொல்லுவாங்க? ஏன் எடப்பாடி தோல்வி முகத்திலே இருக்காருன்னு சொன்னா, 21 தேர்தலுக்கு பின்னாடி நடந்த பல இடைத்தேர்தலா இருக்கட்டும், அந்த எம்பி தேர்தலா இருக்கட்டும், எல்லா தேர்தல்களிலும் அதிமுக பெற்ற வாக்கு சதவீதம் என்ன காரணம்? இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கணும் இல்லையா? புரியுது.